ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ கேக் லவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1 கேஜி கேக் மெஷர்மெண்ட் தான். இது வந்து சாக்லேட் கேக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் கேக்கு அதெல்லாம் பண்றதோட பேஸ் தான் இப்போ ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து டின்ன வந்து ஃபர்ஸ்ட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஹாஃப் கேஜியா தான் பண்ண போறேன். அதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதா 3/4 கப்பு. கொக்கோ பவுடர் வந்து 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அது கரெக்டான மெஷர்மெண்ட்ல கரெக்ட்டா தட்டி எடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. வச்சு 3 டைம் வந்து நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்ட்டா 3 டைம் வந்து சலிச்சு எடுத்துக்கிறதுனால, நல்லா கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் நல்ல ஹைட்டா வரும். அப்புறம் இது சீவ் பண்றதுனால, நல்லா ஏதாச்சும் சின்ன துரும்புகள் ஏதாவது கிடந்துனா கூட, நம்மளுக்கு வந்து அரிப்பிலேயே மேல வந்துரும். நம்ம கேக் ஸ்பாஞ்ச் வந்து செய்யும்போது, முன்னாடியே டின் கிரீஸ் பண்ணி வைக்கிறது, அப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நல்லா சலிச்சு வைக்கிறது, அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே பண்ணிரலாம். அப்புறமா ஒரு பவுல் எடுத்துட்டு, ஒரு 4 முட்டை, தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த பவுல்ல. ரொம்ப கிளீனா இருக்கணும். நம்ம வந்து பயன்படுத்துற விஸ்க்கும் கூட எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட்லயே வச்சு பீட் பண்ணுங்க. ஓரளவுக்கு அ எக் வந்து ஒரு லைட் yellowish கலரா வரும்போது, சுகர் வந்து 3/4 கப்பு ஒரு 3 பேட்சஸா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. அப்பதான் அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சு வரும். சுகர் எல்லாமே மெல்ட் ஆன அப்புறம், நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு அ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து வாசனை இல்லாத ஆயில். இப்போ நான் வந்து கோல்ட் வின்னர் யூஸ் பண்றேன். அப்புறம் நம்ம சலிச்சு வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ வந்து மெதுவா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில வந்து நம்ம ஸ்பாஞ்சினஸ் எடுக்கிறதே நம்ம முட்டைய வச்சு தான். முட்டைய நல்லா பீட் பண்றதுனால தான் நம்மளுக்கு அது அவ்வளோ ஸ்பாஞ்சினஸ் கிடைக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்றதில்ல. அதனால இப்போ ஷாப்லலாம் பாருங்க, பேக்கரி ஷாப்லலாம் கட்டாயம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் அந்த ஸ்பாஞ்சினஸ் எடுப்பாங்க. நம்ம வந்து எக்கு வச்சு தான் ஸ்பாஞ்சினஸே நம்ம கொண்டு வரோம். இப்போ பேட்டர் வந்து ஃபுல்லா திக்கா இருக்கு அப்டின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் வந்து கலந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா 2 டின்னுலயுமே நான் வந்து ஆஃபா நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா ஸ்பாஞ்சியான ஒரு கேக் வந்து ரெடி ஆயிருக்கு. இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.